இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை மெரினாவில் கடற்கரையில் கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரை கயிறு வழித்தடம் அமைக்கப்படும் என்று மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியின் 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை மேயர் ஆர். பிரியா தாக்கல் செய்தார். அதில் பல புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. மெரினா கடற்கரையில் கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரை பொது தனியார் பங்களிப்பு முறையில் ரோப்கார் திட்டம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடை வெப்பத்தை சமாளிக்க அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் கோடைக்காலம் முழுவதும் குளிர்ச்சியான மோர் வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது. 10 கோடி ரூபாய் செலவில் பன்முக போக்குவரத்து ஒருங்கிணைப்பு மையங்கள், 10 கோடி ரூபாய் செலவில் ட்ரோன் மூலம் நீர்நிலைகள் கண்காணிப்பு, இடம்பெயரும் தொழிலாளர்கள் மற்றும் வீடில்லா நபர்களின் குடும்பங்களுக்காக 12 கோடி ரூபாய் செலவில் 200 தற்காலிக தங்கும் இடங்கள் அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 20 இடங்களில் ஸ்மார்ட் பார்க்கிங் வசதியும், சேத்பட்டு பகுதியில் 25 கோடி ரூபாய் செலவில் புதிய சுரங்கப்பாதையும் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.